அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம இஃப்தாருக்கு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். பொட்டேட்டோ எக்கு வச்சு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எக்கு வந்து வேக வச்சு ஆஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிட்டு வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து அதை வேக வச்சு நல்லா மசிச்சு விட்டு அதில் கொஞ்சமாக சீஸு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு அதை கொஞ்சமாக எடுத்து அதில் வந்து அந்த ஃபில்லிங்கில் வந்து நம்ம எக்கை வச்சு அதையும் நல்லா ஃபுல்லாக ஃபுல்லாக மூடி வச்சுக்குவோம். இங்கிட்டு முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்குவோங்க. அதுக்கப்புறம் அதோட பிரெட் க்ரம்ஸ்லையும் போட்டு எடுத்துகிட்டு நல்ல ஒரு சூடான எண்ணெய் நல்லா சூடாக பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயில் போட்டு அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி போட்டு எடுத்தால் போதும், நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். அவ்வளோதான். இது ஈஸியாக நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப வேலையே இருக்காது, ஈஸியாக செஞ்சிடலாம். எதுவுமே இல்லாத டைமில் பொட்டேட்டோ எக் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். சீஸோடு போட்டிருந்ததுனால அதை சூடாக நம்ம அப்படியே கடித்து சாப்பிடும்போது சீஸ் அப்படியே பிச்சு அப்படியே இழுத்து சூப்பராக வந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மயனஸோடு தான் சாப்பிட்டேன்.